ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. எல்லோருக்கும் காலை வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் அப்டேட்க்கு உங்களுடைய ஆதரவை சப்போர்ட் எப்படி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி என்னுடைய யூடியூப் சேனலுக்கும் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் நம்ம சேனலில் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், போய் சேர்றவங்கள. அதே மாதிரி மார்னிங் அப்டேட் வந்து கூடிய சீக்கிரத்துலேருந்து 200 லைக்ஸ் ரீச் பண்ணுறது உங்கள்கிட்ட தான் இருக்குது. இப்போ அப்படி இப்படி நம்ம 150 லைக்ஸ் நம்ம ரீச் பண்ணுறோம் எவ்ரி வீடியோஸ்க்கும். ஸோ அதே மாதிரி 200 லைக்ஸ் ரீச் பண்ணுறதுக்கும் உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா. இந்த அர்லி மார்னிங் ஏஞ்சி நம்ம ரெடி பண்ணி உங்களுக்கு வீடியோ வந்து சேர்கிறதுக்கு மேபி 7 o'clock ஆகிடலாம். அதுக்குள்ளே வந்து என்னால் மேக்ஸிமம் என்ன அவுட்புட் கொடுக்க முடியுமோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலமாக கண்டிப்பாக கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ போகலாம் வாங்க. நிஃப்டி 50 பார்த்துடலாம். நிஃப்டி 50 பார்க்குறதுக்கு முன்னாடி குளோபல் இண்டெக்ஸ் போய் பார்த்து வந்துடலாருங்க. யூஎஸ் மார்க்கெட் 2.5 ப்ளஸ், யூரோப்பியன் மார்க்கெட் லிட்டில் பிட் பாசிட்டிவ், ஃப்ளாட் அப்படின்னு சொல்லலாம். ஏஷியன் மார்க்கெட் SGX நிஃப்டி 76 பாயிண்ட் வந்து ப்ளஸில் ஓப்பன் ஆகுது. இன்றைக்கி ப்ளஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ப்ளஸில் ஓப்பன் ஆகுது. ஓகே, மார்க்கெட் வந்து பாசிட்டிவ்க்கான சிக்னல் கொடுத்துருக்கு நமக்கு. நம்ம சார்ட்டில் என்ன சொல்லுது, அந்த பாசிட்டிவ் நமக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், லைவ் மார்க்கெட்லேயும் வந்து டெலிகிராம் சேனல் உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து தான் இருக்கேன். இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். ஆனால் அது வந்து யாருக்கு யூஸ் ஆகுன்னா, இந்த டிப்ஸு கால்ஸ் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகாது. எஜுகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறவங்களுக்கு அது கண்டிப்பாக டெலிகிராம் சேனல் யூஸ் ஆகும். ஏன்னா நிறைய பேர் என்னென்னா இதுக்கு கீழே போனால் பை எடுங்க, இதுக்கு கீழே போனால் சேல் எடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த மாதிரி கொடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து டிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து ஸ்டாப் லாஸை மேனேஜ் பண்ணுறது வந்து திறமை இருக்குது. இப்போ நம்ம வந்து இப்போ இதுக்கு மேலே போனால் பை எடுத்துருங்க, இதுக்கு கீழே போனால் சேல் எடுத்துருங்க அப்படின்னா, ஸோ அந்த கீழே எவ்வளோ ஸ்டாப் லாஸ் போடணும், எவ்வளோ என்ன டார்கெட் வைக்கணுன்ற வந்து அதை ஸ்டாப் லாஸ் மூலயமா கொடுப்பாங்க. அது பேர் தான் டிப்ஸ் கால்ஸ் அப்படின்வாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் வாங்காதீங்க. நீங்களாம் சொந்தமாக வந்து ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க, டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ண கற்றுக்குன்னு சொல்கிறது தான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பழகணும், ப்ராக்டிஸ் ஆகணும். நமக்கு எந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகுது, எந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகலை அப்படின்ற விஷயம் வந்து தெரியும் உங்களுக்கு. ஓகே, என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் தெரியும், ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும், எவ்வளோ போடணும் எல்லாமே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு பேக் சப்போர்ட்டும் கொடுத்துருப்பேன் ப்ரைம் டெலிகிராம் சேனல் அப்படின்னு. வெபினார் டீட்டெயில்ஸ் இருந்தால் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் பாருங்கள், ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நிஃப்டி 50 சார்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்தது. ரெசிஸ்டன்ஸில் பிரேக் டவுன் ஆகிட்டு அங்கேருந்து ஃபாலிங் ஆகுது. ஸோ மேபி இது இந்த இடம் வந்து ரீடெஸ்ட்டாக கூட இருக்கலாம். இது இந்த 15,800 இருக்கு இல்லைங்களா, இது வந்து ரீடெஸ்ட் லெவலாகவும் இருக்கலாம். ஆனால் நிஃப்டி பாசிட்டிவில் ஓப்பன் ஆகுது சார் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள். எஸ், பாசிட்டிவ் ஓப்பன் ஆனால் அந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஏதாச்சும் வருதான்னு பாருங்கள். அதாவது 15,800 ரிஜெக்ஷன் இந்த மாதிரி ஒரு ஷேடோ வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இல்லைங்களா, ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரெட் கேண்டில் அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. அதாவது 15,800 ரேஞ்சில் ஒரு ரிஜெக்ஷன் சேலிங்க்கான ஒரு வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். ப்ரைஸ் மேலேருந்து கீழே வரது தாராளமாக நீங்கள் சேல் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, இன்கேஸ் கீழேருந்து மேலே போகுது அப்படின்னா பை பண்ணாதீங்க. நேற்று சொன்ன மாதிரி தான். ஏன்னா நான் உங்களுக்கு அந்த ஜோன் கூட உங்களுக்கு ஏன் க்ரியேட் பண்ணோன்னா, இந்த ரிஸ்கி ட்ரேடாக அமையணும். இந்த ரீடெஸ்ட்டில் போகிறது வந்து ரிஸ்கி ட்ரேடாக அமையும். ஏன்னா ட்ரெண்டு ஓவரால் வந்து பயங்கர வீக்கில் இருக்குது. ஸோ இதில் வந்து எவ்ரி நீங்கள் ரீடெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் போஸ்டில் வந்து க்ரீன் கலர் ட்ராவல் பண்ணால் கொஞ்சம் ரிஸ்கி ட்ரேட் எடுத்து பை அண்ட் சேல் பண்ணலாம். ஓகேங்களா? எவ்ரி க்ரீன் கலர் ரிஸ்கி ட்ரேட் ரீடெஸ்ட்மெண்ட் போஸ்டில் வந்து பையிங் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஜோன் உங்களுக்கு கொடுத்துட்டேன், எங்கே பிரச்சனை என்னென்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா 15,800 15,800 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ அந்த ஏரியா டச் பண்ணிடுச்சுன்னா அங்கேருந்து சேலிங்கான வியூ பாருங்கள். இல்லை டச் பண்ணல, இங்கேயே இன்னும் ப்ரைஸ் இருக்குது 15,650 கொஞ்சம் சஸ்டெண்ட் ஆகிட்டு இன்னும் க்ரீனில் இருக்குது, அப்பமும் கொடுக்குன்னா ரிஸ்கி ட்ரேட் தான் அமையும். ஏன்னா ரீடெஸ்ட் பண்ணல அப்பமும் கொடுக்குது. சரி, நம்ம வந்து இதை 10 மினிட்ஸ்லேயோ பார்க்கலாம். இது வந்து டே சார்ட்டில் பார்த்தது. இந்த 10 மினிட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஜோன் கூட கிரியேட் ஆச்சு டெலிகிராம் சேனல். இது வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல். லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸ் வந்து அப்போ ஷேர் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெவல் தாண்டிச்சுன்னா இந்த லெவலில் நெக்ஸ்ட் 33,200 ஆனதுக்கப்புறம் எங்கள் லெவல் போகும், நெக்ஸ்ட் லெவல் எங்கே அப்படின்னு உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஸோ இது வந்து போகிறதுக்கு முன்னாடி இது இந்த 2 லெவல் கூட பார்த்து போட்டிருக்கேன். நிஃப்டி 50 போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இந்த 2 ஜோனுக்கு கடந்து மேலே போயிருக்குது நேற்று.
இது வந்து பேங்க் நிஃப்டி கீழே வரும். இது மாதிரி வந்து உங்களுக்கு டெலிகிராம் சேனல், இது வந்து ப்ரைம், ஆனால் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நார்மல் ஃப்ரீ டெலிகிராம் சேனல் 1-2 வந்து சென்ட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகே, இது வந்து 10 மினிட்ஸ் சார்ட். இது 10 மினிட்ஸில் நேற்று அமிச்ச மாதிரி என்ன, நிஃப்டி 50 வந்து 15,000 வந்து 800 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இந்த இடத்துல கடந்து உங்களுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் நேரம் நின்றுட்டுச்சு, ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் 15,800 மேலே நிற்குது, சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குது அப்படின்னா 16,000 நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 16,000. அது ப்ரைஸ் எந்த மாதிரி கிடக்குது, ப்ரைஸஸ் ஒரு ஹையர் ரைவ் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு 16,000 வரலும் ப்ரைஸ் ரீச் ஆகலாம். ஓகேங்களா, ப்ரைஸு 16,000 வரலும் ப்ரைஸ் ரீச் ஆகலாம். மேலே வந்து 15,800 க்ளோசிங் கடந்து நின்றுச்சுன்னா, ஏன்னா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு இது கடந்துச்சுன்னா அங்கேருந்து நீங்கள் மூமெண்ட்டாக பார்க்கலாம். இன்கேஸ் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிடுச்சு, 15,800 ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா இந்த ஜோனில் ப்ரைஸ் ட்ராவல் ஆகும். இதில் வந்து இங்கே செல் அண்ட் பைக்கான ஒரு வியூ பார்க்கலாம். இது இந்த ஜோனில் கீழே ப்ரைஸ் லோயர் லோ ஃபார்மேஷன் ஆச்சு, 15,800 ரிவர்சல் அடிச்சிச்சுன்னா நீங்கள் செல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். ஏன்னா ட்ரெண்டு டவுனில் இருக்குது, ரீடெஸ்ட்மெண்ட் லெவலும் டச் பண்ணிச்சு. ஸோ அங்கேருந்து ரிஜெக்டிங் பார்க்கலாம். மேபி ஒரு 12 o'clock மேலேயும் ஆகலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து 75 பாயிண்ட் பாசிட்டிவ் ஓப்பன் ஆகுதுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த 15,800 ஜோன் டச் பண்ணதுக்காக மேலே போகும். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம் வாங்க. பேங்க் நிஃப்டியோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து சேம் அதே மாதிரி தான். நிஃப்டி எங்கே உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கட் ஆகிடுச்சோ அந்த லெவல் கட் ஆகிடுச்சு. இது கட் ஆகிட்டு மேபி ரீடெஸ்ட் ஒர்க் ஆகுதா இல்லை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங் கொடுக்கல, ரிஜெக்ஷன் காமிச்சிருக்காங்க. அதில் எதுவும் 33,600லேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ஷன் காமிச்சிருக்காங்க. அகைன் இன்னொரு டைம் மேலே மூமெண்டம் போக சொல்ல சேம் ரிஜெக்ஷன் காமிச்சிச்சுன்னா ப்ரைஸ் கீழே வரும். ஓகேங்களா, இந்த இதில் 33,600ல் ரிஜெக்ஷன் காமிச்சிச்சுன்னா இதுவும் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இல்லைங்களா. ஸோ ரிஜெக்ஷன் காமிச்சிச்சு அப்படின்னா ப்ரைஸ் ரிஜெக்ட் வரும். ஸோ இங்கேருந்து செல்லிங்கான வாய்ப்பை பார்க்கலாம் 33,600 ரேஞ்சில். இப்போ மேலே அப்பர் சைட் க்ளோசிங் கொடுக்குது, திரும்ப வந்து 33,300 அபோவ் மேலே க்ளோசிங் கொடுக்குதுன்னா திரும்ப அகைன் வந்து 33,600 வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஆக்ட் பண்ணணும் அந்த இடத்துல. பேங்க் நிஃப்டியில் வந்து டே சார்ட்டில் உங்களுக்கு கிளியராக காமிச்சிருக்கும் பாருங்கள். இதை நம்ம வந்து 10 மினிட் சார்ட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ரிஜெக்ஷன் வந்து கொடுத்துருக்கு கேண்டில் வைஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது வந்து ரிஜெக்ஷன் மாதிரி தெரியும் உங்களுக்கு. திரும்ப வந்து இன்றைக்கி பாசிட்டிவ் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா சேம் அதே லெவல் தான் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இது இந்த 33,750 800 அந்த ரேஞ்சில் இருக்கிறீங்களா, இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் 33,600. அகைன் வந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகும் அங்கேருந்து. ஓகேங்களா, ஸோ நமக்கு இங்கேருந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது ப்ரைஸ் எது வரலாம் வரணும். ப்ரைஸ் இங்கேருந்து இந்த ஜோனில் வரதுக்கான சான்ஸ் இருக்கும். $33,750 மேலே அப்பர் சைடு. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி ஒரு லோயில் ஃபார்மேஷன் ஆகிட்டு இந்த லைன் டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, எஸ் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ப்ரைஸ் இங்கேருந்து வருது இல்லைங்க. ஸோ மார்க்கெட் இப்போ வந்து 75 பாயிண்ட்ஸ்னால் கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி வந்து 200 பாயிண்ட்ஸ் வந்து மேபி ஒரு அப்மூவுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ 200 பாயிண்ட்ஸ் டச் பண்ணால் கூட இமீடியேட் உங்களுக்கு இந்த ஹை நேற்று என்ன ஹை இருக்குதோ அந்த ஹை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.